சாத்திக்கார கால வீழ்த்த சண்டைக்கார கால என்ன போருக்கு போறோமா எப்படின்னா தயவு செஞ்சு அவரை நல்லபடியா அனுப்புமா. நாட்டுக்கு பொன்னாட வாழ்ந்து வரக்கூடிய வெள்ளாமலை கிராமத்தை சேர்ந்த இந்த பாபு டிரைவர் ஓட்டுநர். ஆமா ஆமா டிரைவர்னா ஓட்டுநர் தான். குட்டியாங்க அந்த மாதிரி சிரிக்காத குட்டி இரிட்டேட்டிங் ஆகுது நிஜமாவே. பாடி ஏன் சிரிக்கிறான்னு தெரியல. ஏன் எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல. ஏன் வாயில சிரிச்சுக்கிறான். இன்னும் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய டிரைவர் ஐயா அவர்கள் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றத்தின் நகைச்சுவை நாயகன் முருகன் அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் 200 ரூபாயும் எனக்காக ரூபாய் 200 ரூபாய் வருகிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி. குறும்பூர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு அண்ணன் சுந்தரமூர்த்தி வரல, அதனால் அவர் சார்பாக சூரிய சர்ப்ரைஸ் 100 ரூபாயும் சுண்டல்கா மாமா சார்பாக 100 ரூபாய் 200 ரூபாய் வந்து பையன் வருது. முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வமே, என் குல தெய்வமே, இல்லையே நாட்டில் பார்க்க போது எப்படி தெரியுமா? மூன்றாம் புறவு ஒன்று உண்டு, ஆப்பிள் போன்ற கண், மாதுளை போன்ற சக்கரை சமந்த கண், சும்ப வள கண், பற்றாத பொய், மன்னமணி மாறாத, வைத்திருந்து பேசாத, வில் போன்ற புருவம், அகட்ட மாதம், என்ன நடை, என்ன உடை, இது போல் அழகே மணிமணி நாட்டில் பார்த்ததே இல்லை. உண்மையாவா? அது மட்டும்தான் சிற்பிகள் வரையோத சித்தனை, சித்தையில் காணாத தேவர்களுக்கு கிடைக்காத என்னை விட இருக்கிற செங்கினி உன்னை அழகாக ரசிக்க ருசிக்க ஒத்தொட்டமாக ஒதுங்கிருக்கிறேன் சிலையே. இன்பமே
காலையில் பூப்பது கள்ளிப்பூ, மாலையில் பூப்பது மல்லிப்பூ, உனக்கும் எனக்கும் இரவும் பூப்பது இன்பப்பூ சார்வதே. உண்மையாவா? ஆமா, என்ன விஷயமா ஏதோ கடமை கடமைன்னு சொல்லிருக்கீங்க. உண்மைதான். முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முறையில் சந்திக்கலாம் என்று லிகிதம் அளித்திருக்கிறார். உண்மைதான். ஐயோ, படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு செல்ல வேண்டும் போருக்கு. என் அந்தரங்க செயலுக்கு விடைபெற்று செல்லலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். எப்ப போக போறீங்க? ஏங்க, சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமா போகவா? ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமையும் முக்கியம். சம பங்கு இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், போருக்கு போறேன்னு சொல்றீங்க, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஆனால் என்றால் அரைச்சொல், அதற்கு விளக்கம் எனக்கு சொல். நீங்க மட்டும் அரண்மனை நல்ல சொகுசான வாழ்க்கை. நான் எப்பொழுது அரண்மனைக்கு வருது, என்னுடைய ஆட்டத்தை எப்பொழுது நான் காமிக்கிறது? சார்வதே, அதற்கு நேரம் காலம் நெருங்கிவிட்டது சார்வதே. முல்லை நாடு சென்று மோகன்களை சந்தித்து போரில் வெற்றி அடைந்து மன தைரியம் எனக்கு அதிகமாகவே உண்டு. மறுபடியும் வழிபடி நாட்டுக்கு வந்தவுடன் மன்னரிடத்தில் உரைத்து ஒரு நிகழ்ச்சி முப்பெரும் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி உன் நாட்டியத்தை வெளிப்படுத்த வேண்டும். எனக்கு நாட்டியனே என்ன புதுமையா ஆட்டுமா இல்ல குச்சிப்புடி நாட்டியா? மனம் போல ஆட்டம். அந்த நாட்டியத்தை நிறைவேற்றவுடன் மணிபுரி நாட்டின் பாதம் படிந்தவுடன் நான் சொல்வது போல செய்து வைக்கிறேன். என் அருமாவிலோ நான் உரைக்கிறேன். மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு. அங்க நினைத்தால் எதையும் சாதிக்க ஆவணியா இருக்கலாம். இந்த மாதிரி வேலை நான் செய்ய மாட்டேன். சார்வதே, உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். மணிபுரி நாட்டில் முதலில் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம். இந்த தெய்வத்தை தான் சாட்சியாக வைத்தவன் எந்த வேலையும் செய்கிறேன். அப்படி இருக்க தருவாயும் மறக்க முடியுமோ இல்லை மறக்கத்தான் முடியுமா? இல்லங்க, என்ன வேற எதுனா பிளான் பண்ணுங்கள. சார்வதே, ஈரம் இருக்கு வரை இணைகள் உதிர்வதில்லை. சார்வதி இருக்கு வரை முப்படை தளபதி ஆளவன் தான் நம்பிக்கை வீட்போவதில்லை. சார்வதி, சரி, உங்களுக்காக நான் அந்த வேலையை செய்யறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துல நீங்க இருப்பீங்களா? உறுதுணையாக பக்கத்தில் இருப்பேன். ஆனால் நாம் இருவரும் காதலன் காதல் என்று எவருக்கு தெரியாது. இன்னொரு விஷயங்க, என்ன? இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு நான் கை விடுவியா? சார்வதி, இப்பேற்பட்ட வார்த்தை உன் ஆவினால் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சார்வதி, முதலில் என் இதயத்தில் குடிக்கொண்டாய். உன்னை மறப்பேனா இல்லை மறந்துத்தான் இருப்பேனா? உன்னும் வாயில் பெயரற்ற மாட்டான் ஒப்படைத்தது. அந்த கோபுர படிக்குது பாட்டு, நீங்க பதில் சொல்லுங்க. மாமா மாமா மயக்கிடலா
மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா இருக்கவளை பார்த்து பரிசு பார்த்து நாம் அது சொல்ல கேட்டு ஏ மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா ஆடைகளுக்கே தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை ஆடிவா ஆடிவா